வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம மகேஷ் பாபு நடிப்புல வெளிய வந்திருந்த குண்டூர் காரம் இந்த திரைப்படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அம்மாவை பிரிஞ்சு இருக்கிற பையன் அம்மாவோட பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அம்மாவை எதுக்காக பிரிஞ்சா, அது அம்மா சைடுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஃபேமிலி இருக்கு. சோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மகேஷ் பாபு கூப்பிட்டு இந்த பத்திரத்துல சைன் போட்டு போ, உனக்கு உங்க அம்மாவுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இந்த சொத்துல உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு சைன் வாங்குறதுக்காக அலைஞ்சிட்டே இருக்காங்க. ஹீரோ இந்த சைனை போட்டாரா இல்லையா, இவங்க அம்மாவோட ஒட்டுக்கா சேர்ந்தாரா இல்லையா, அப்புறம் என்னதான் நடந்துச்சு அப்படிங்களா இந்த படத்தோட மீதி கதையா வந்துட்டு அமைச்சிருந்தது. இந்த படத்துல என்ன நடந்துச்சு நல்லா இருங்க பாத்துறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல மகேஷ் பாபு அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருந்தாலுமே ஓகே வந்துட்டு அந்த தமிழ் டப்பிங் அப்படிங்கிறது வந்து அவரோட டைலாக்ஸ்ல வந்து அமைஞ்சிருந்தது. டைலாக்ஸ் பெருசா மாசா வந்துட்டு அமையல. அதே மாதிரி இவர் வந்துட்டு அந்த லுங்கி கட்டிட்டு வர ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப வந்துட்டு சுமாரா தான் வந்துட்டு அமைஞ்சிருந்தது. யாரோ இவருக்கு அதுல போயிட்டு இதெல்லாம் வந்து செம்ம மாசான சீன் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. பட் அது எதுவுமே வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. 2-3 ஆக்ஷன் காட்சிகள் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த தெலுங்கு அந்த ஒரு இதுக்கு பிளேவருக்கு ஏற்ற மாதிரி செம்மையா வந்துட்டு ஒரு மசாலாவும் வந்துருது. அந்த குண்டர் காரணம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட படத்துல மட்டுமே ஒரு 10 வாட்டிக்கு மேல வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, அவன் யார் தெரியுமா குண்டர் ரோட்லயே வளர்ந்தவன், அவன் யார் தெரியுமா குண்டர் ரோட்லயே வளர்ந்தவன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஹீரோக்கான பில்டப் அப்படிங்கிறது சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கடத்துக்கு மேல ஹீரோவே எனக்கான பில்டப் நானே கொடுக்குறேன் பார் அப்படின்ட்டு வந்துட்டு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சாரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஜிஎஃப் எல்லாரும் வந்துட்டு மிஞ்சிற அளவுல குண்டூர் காரம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சு இந்த படத்துல ஏகப்பட்டமான பில்டப் அப்படிங்கிறது வந்துட்டு நிறையவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த பில்டப் ஏற்ற மாதிரி ஷார்ட்ஸுமே வந்துட்டு கலர்ஃபுல்லா இருந்தனால பெருசா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது போர் அடிக்காம போயிட்டு இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரே பேட்டர்னான கதை, இதுக்கப்புறமேட்டு இதுதான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுமே வில்ல வந்துட்டு கேரக்டர் வந்துட்டு பெருசா ஸ்ட்ராங் இல்லாம பிரகாஷ் ராஜோட கேரக்டருங்கிறது ரொம்ப டம்மியா இருந்தனாலுமே படத்தை பெருசா ரசிக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஜெயராம்லாம் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்ணுவார், உங்க அம்மா வந்து எதுக்காக கொடுக்க போட தெரியுமா, அதெல்லாம் உனக்காக தானே அப்படின்ட்டு இத்தனை வருஷம் வீட்டுல தான் நான் இதையே முன்னாடியே சொல்ல அவன் சொல்லி தானே அப்படின்னா அங்க போய் பிரச்சனை பண்ணிருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு நமக்கே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா படத்துல ஏகப்பட்ட குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால செகண்ட் ஹாஃப் ரொம்ப சுமாரா வந்துட்டு முடிச்சிருந்தாங்க. சோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான வாட்ச் வந்து எனக்கு கொடுத்திருந்தது. சோ நீங்க இந்த குண்டர் கார் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத அப்லோட் கமெண்ட் செக்ஷன்ல வந்து தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.